ஆப்கி அதாலத்ல ஜமியத் உலேமா ஹிந்தோட பிரசிடென்ட் மௌலானா மெஹமூத் மதனி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவருடைய எண்ணங்கள் எல்லாமே அவுட்டேட் ஆனது. மௌலானா சார், ஜமியத் உலேமா ஹிந்த் 105 வருஷம் பழமை வாய்ந்த ஆர்கனைசேஷன்றது உண்மைதான். அதனால அதோட எண்ணங்களும் 100 வருஷம் பழமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தியோபந்துக்கு போனோம்னா நியூ ஜெனரேஷன்ல இருந்து எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, பெண்களை ரீல்ஸ் எடுக்க விட மாட்டாங்களாம். அப்படின்னா பொண்ணுங்க ரீல்ஸ் எடுக்கட்டும் நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? ஆமா, அவங்க ரீல்ஸ் எடுக்கணும், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணட்டுமே. இதுல என்னன்னா, எந்த இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அதுல ஒரு நோக்கம் இருக்கும். இதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் இன்ஸ்டிடியூஷனும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க மொபைல் யூஸ் பண்றதுல, அதோட யூனிஃபார்ம்ஸ்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இத பண்றது தாருல் உலூம் தேவகம் மட்டும் இல்ல. நாம ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா அந்த இடத்துல படிக்கிறத தவிர எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. இதை நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மாடர்ன் ஜென்ரேஷனோட சேலஞ்சிங் விஷயத்துல மொபைலோட மிஸ்யூஸும் இருக்கு கண்டிப்பா. இல்லைன்னா தேவைக்கு அதிகமா யூஸ் பண்றத கூட சொல்லலாம். இந்த ப்ராப்ளம் இந்தியால மட்டும் கிடையாது, இது ஒரு குளோபல் ஃபினோமினா மாதிரி ஆயிருச்சு இப்போ. இதனால பல விதமான நோய்கள் உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு புது புது பேரும் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது படிக்கிற பசங்க, கிராஜுவேஷன் படிக்கிற பசங்க, இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற பசங்களும் அவங்கள இது மூலமா டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நாங்க சேவ் பண்றோம். அதனால எவ்வளவு எஃபெக்ட் வரும்னு நான் உங்களுக்கு ஒரு லிஸ்டே கொடுக்குறேன். ஓகே, நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். மொபைல் யூஸ் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனா பெண்கள் கார் ஓட்டுறதுலயும் மோட்டார் பைக்ஸ் ஓட்டுறதுலயும் நீங்க எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க? யார் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க? எல்லாருமே ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்ல, இங்க பாருங்க சார், இது தாருல் உலூமோட வெப்சைட். அதுல ஒரு பொண்ணு மதகுரு கிட்ட கேள்வி கேட்டிருக்கா, நான் கார் ஓட்டலாமா, மோட்டார் பைக் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இஸ்லாம்ல பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை யார் எழுதுனாங்களோ அவங்க தான் சொல்லணும். இதுக்கு எப்ப எழுதுனாங்க, என்ன கான்டெக்ட்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இது தாருல் உலூமோட வெப்சைட் தான். அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்த பிரிண்ட் அவுட் தான் இது. உண்மையை சொல்லணும்னா இது என்னோட டிபார்ட்மெண்ட் கிடையாது. அதனால என்ன கான்டெக்ட்ல கேட்டிருக்காங்க, கேள்வி கேட்கறவங்க, கேள்வி கேட்கறவ எந்த எண்ணத்துல கேட்டிருக்காங்க, என்ன நோக்கத்துல கேட்டிருக்காங்கன்னு வச்சுதான் அதுக்கு பதில் வரும். இல்ல, உங்க கேள்வியே சிம்பிளா தானே கேட்டிருக்காங்க. அது சிம்பிளா இல்லைன்னு எப்படி தெரியும்? ஏன்னா உங்களோட கேள்வி அப்படிதான் இருக்கும். அதனால இல்ல, அவங்க இதுல என்ன எழுதிருக்காங்கன்னா, இஸ் ரைடிங் a பைக் ஆர் a கார் unlawful to female according ஷரியத். நான் இதுல எதுவுமே சொல்ல முடியாது. அதோட நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேள்வியை சரியா கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான பதில் சரியா வரும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் எப்படி சரியா கேட்கலான்னு நீங்களே சொல்லுங்க சார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பவுண்டரிஸ்ங்கிறது இருக்கும். ஒருவேளை அந்த பவுண்டரிஸ்குள்ள இருந்து அத பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு அளோ இருக்கு. அதே மாதிரி அவங்க வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் ஐப்ரோஸ் பண்ணிக்கிறேன், இது கரெக்டா? இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்லிருக்கா, இது ஹராம் அப்படின்னு. எனக்கு புரியல, நீங்க பழைய விஷயம்லாம் எங்க இருந்து கொண்டு வரீங்க? இல்ல, நான் இதை இப்பதான் வெப்சைட்ல இருந்தே எடுத்தேன். உங்களோட யங் பெண்கள், ஆண்கள் எல்லாம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. கேட்டுதானே தீருவாங்க. இப்போ நிறைய எல்லாருக்கும் இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஜெனரேஷன்ல புது புது விஷயங்கள் யூஸ் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்கு. மேக்கப் விஷயங்களா இருக்கட்டும். அதுல இன்னொரு விஷயமும் கேட்டிருக்காங்க, இந்த ஃபேஷியல் பண்றது, டாட்டூ போடுறது, இதெல்லாமும் இஸ்லாம்ல ஹராமான்னு கேக்குறாங்க. டாட்டூ போடுறத பத்தி எனக்கு தெரியும். அதாவது இத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அந்த காலத்திலயும் டாட்டூ போட்டுட்டு இருந்தாங்க. சோ அது கிளியர், அதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா மத்த விஷயங்களை பத்தி என்னால கிளியரா சொல்ல முடியல. இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு தெரியல. இப்போ ஒரு மௌலானா என்ன சொல்றாருன்னா, ஒரு கல்யாணத்துல டிஜே போய்கிட்டு இருந்தது, இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்க மாட்டேன். கரெக்ட், நாங்களும் இந்த முடிவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க என்ன சொல்றோம்னா, எந்த கல்யாணத்துல டிஜே இருக்கோ, எந்த கல்யாணத்துல அவசியத்துக்கு அதிகமா செலவு பண்றாங்களோ, எந்த கல்யாணத்துல தேவைக்கு அதிகமா ஆடம்பர செலவு பண்றாங்களோ, எந்த கல்யாணத்துல என்வைரன்மெண்ட் பாதிக்கப்படுதோ, எந்த கல்யாணத்துல ஏழ்மையை பார்த்து சிரிக்கிற அளவு இருக்கோ,
அந்த கல்யாணத்தை நாங்க நடக்க விட மாட்டோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை நடக்க விட மாட்டோம். உங்க கவர்மெண்ட் கிட்டயும் சொல்றேன், இதுக்கு ஒரு சட்டம் வரணும்னு. கல்யாணங்களை பெரிய கொண்டாட்ட மாதிரி பண்றாங்க. பிக் ஃபேர்ல வெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏழைங்க கஷ்டப்படுறாங்க. அங்க ஏழைங்க அங்க குடிக்க தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. நீங்க கல்யாணங்களை அங்க நாங்க உருத்துல என்ன சொல்லுவோம்னா, துஸ்கோ இத்துசாம் கே சாத். இவ்வளோ பிரம்மாண்டமா கல்யாணங்களை பண்றீங்க, ஆனா ஏழைகளை பத்தி எந்த விதமான சின்சியாரிட்டியும் இல்ல உங்கள்கிட்ட. இந்த மாதிரி நாட்டை உருவாக்க பாக்குறீங்க, அப்புறம் எப்படி உலகம் மாறும்? சுற்றுச்சூழலை பத்தி நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. கல்யாணம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கெல்லாம் இத சொல்றதுக்கு நீங்க யாரு? இது சொசைட்டிக்கான விஷயம். சொசைட்டி எல்லாம் சேர்ந்து தான் கல்யாணமே பண்ணணும். நாங்களும் நீங்களும் சேர்ந்து இதை பண்ணணும். சொசைட்டிய தப்பான வழியில போக நம்ம விடவே கூடாது. ஏழைகளுக்கு காசு இல்லையேங்கிற எண்ணமே வரக்கூடாது. அங்க நாட்டை, தேசத்தை, சமூகத்தை தவறான வழியில போகாம நாம தான் பாத்துக்கணும். எல்லாரும் ஒன்னா உட்காந்து இத பத்தி யோசிக்கணும்னு நினைக்கிறேன் நான். அப்ப இதுக்கான அர்த்தம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் அதை கொண்டு வரது கரெக்ட் தான் சொல்றீங்களா? இதுல ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஆசை? ஏன்னா அதுல என்ன இருக்குன்னா, கல்யாணங்கள் எல்லாம் ஒரே முறையில தான் நடக்கணும். ஒரு வழியில என்ன பிரச்சனை? இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனை. ஒருவேளை எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணணும்னு இருந்தா அதுக்கான ஒயிட் பேப்பர் வரணும், அதுக்கான டிஸ்கஷன் நடக்கணும். நல்ல விஷயங்கள் வர்றது நல்லது தானே. ஆனா இத பத்தி எந்த விதமான யூனிஃபார்மிட்டியும் இல்லைங்க. எல்லாமே ஒன்னா இருக்கணும்னு சொல்றாங்க. எல்லாம் ஒன்னா இருக்கணும்னா அதை யாரு டினை பண்ண போறாங்க சொல்லுங்க? ஆனா அவங்க ஒரே விதம்னு சொல்றாங்க, ஆனா எதுவுமே பண்ணலையே அவங்க. இந்த சட்டத்தை எப்படி கொண்டு வர போறாங்க? என்ன ஃபார்மெட்ல கொண்டு வர போறாங்க? ஆனா அதுல யார் யாரு கல்யாணம் பண்ணணுமோ அவங்க பேரை போடணும்னு சொல்லவே இல்லை. இருக்கட்டும், அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ இந்தியால என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்தியால மட்டும் கிடையாது, உலகத்திலே இப்ப பிரச்சனை தான். ஒரு காமன் ஃபினோமெனா ஆயிருச்சு. அதாவது உங்களால ஒரு 50,000 செலவு பண்ண முடியும்னா நீங்க வெளியே காமிச்சுக்கணுன்றதுக்காக 20 லட்சம் செலவு பண்றீங்க. இதுக்காக நிறைய காசு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த பணத்தை நீங்க உங்க பசங்களோட எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுங்க. பசங்களை படிக்க வைங்க. அந்த ஒரு நாளுக்காக அதான் சொல்லுவாங்கல்ல, 4 நாள் கொண்டாட்டம், அதுக்கப்புறம் இருட்டான வாழ்க்கை. இப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்கிற கல்யாணங்கள், அதாவது இந்த ஜெனரேஷன் நடக்கிற கல்யாணங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எல்லாமே கேமராக்காகத்தான் நடக்குது. மாலை மாத்துறதையே 3-4 முறை ரீடேக் பண்றாங்க. ஆமா, சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பிரம்மாண்டத்தை இதுலதான் காட்டணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காமிக்கணுங்கிற ஆசை அதிகமாயிருச்சு. உதாரணத்துக்கு இப்போ எங்க வீட்டுல கல்யாணம் நடக்குதுன்னா, நான் இப்போ 10 லட்சம் செலவு பண்றேன்னு வச்சுக்கோங்க. என் பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் இதுக்கு இணையா வரணுங்கிறதுக்காக 10 லட்ச ரூபா செலவு பண்றாங்க. அதனால அவர் எத்தனை வருஷம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் நீங்களே பாருங்க. இதெல்லாம் சமூகத்தோட மிகப்பெரிய எதிரி சார். சமூகத்துக்கும் சமூகத்துல இருக்கிற ஆளுங்களுக்கும் உங்களை மாதிரி மிகப்பெரிய ஆளுக்கும் இது மிகப்பெரிய எதிரி. சார், நீங்க சொல்றது நல்ல விஷயம் தான், நிறைய செலவு வேண்டாம். ஆனா இஸ்லாம்ல பெண்கள் ஐப்ரோ பண்ணிக்கிறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, கார் ஓட்டுறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்க கல்யாணத்துல மியூசிக் போடுறதுலயும் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஏன் உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க? மியூசிக்லயும் பிரச்சனை இருக்கு. முதல்ல இருந்தே மியூசிக்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன் இருக்கு. சோ அந்த ஒப்பீனியன்ல இருந்து நாங்க எதுக்கு வெளியே வரணும்? ஏன் போகணும்? அதை சொல்லியே தான் ஆகணும். இப்போ நீங்க மாடர்னைஸ் ஆகுறீங்கன்னா அதுக்காக உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். என்னோட ஸ்டாண்டர்ட் வேறையா கூட இருக்கலாம் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் மாடர்னைஸ் ஆகிறதுக்கான அர்த்தம் நாம உங்களை பத்தி, உங்களோட கஷ்டங்களை பத்தி, அதோட நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள பத்தி, நம்மளோட சரௌண்டிங், நம்ம நாட்டை பத்தி, நம்மளோட தேசத்தை பத்தி, சென்சிட்டிவிட்டிய பத்தி நாம அதிகமா அவேர் ஆகணும்னு சொல்றேன். மாடர்னைஸ் ஆகிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, நாம தண்ணிய சேமிக்கிறத பத்தி அவேர் ஆகணும். தண்ணிய அழுக்காக்காம நம்ம நதிகளை பாதுகாக்கிறதுக்கான அவேர் ஆகணும். நாம பிளான்டேஷன் பண்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். நாம குருவிகள், பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். பட்டர்ஃபிளை பத்தி அவேர்னஸ் வேணும் நமக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் மாடர்னைசேஷன். நம்ம நாட்டோட பெண்களை பத்தி நீங்க நம்ம நாட்டோட பெண்கள், நம்ம நாட்டோட மகள்கள் சரிக்கு சமமான ரைட்ஸ் கிடைக்கணும். நாட்டோட மகள்களுக்கும் நம்மளோட மகள்களுக்கும் எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி கிடைக்கணும். ஈக்குவலான வாய்ப்புகள் கிடைக்கணும். அவங்களுக்குன்னு மரியாதை கொடுக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. அத நீங்க பஜார் பொருளா மாத்திரக்கூடாது. ஃபத்வால அவங்க கார் ஓட்டக்கூடாது, மோட்டார் பைக்ஸ் ஓட்டக்கூடாது, ஐப்ரோ பண்ணிக்க கூடாது, மேக்கப் பண்ணிக்க கூடாது, எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பெண்களுக்கு தானா? ஆண்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? ஆண்களுக்கும் இருக்கு.
கண்டிப்பா இருக்கு. பசங்களுக்கும் இருக்கு. பசங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு? ஆண்களுக்கும் இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்கள் இருக்கு. அதுல சொல்ல போனா ஏதாவது சொல்லுங்க. ஒருவேளை இன்ஸ்டிடியூட்ல இருந்தா மொபைல் யூஸ் பண்ணவே விட மாட்டோம். அது 2 பேருக்கும் தானே? எல்லாருக்கும். அது ஆண்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறையவே இருக்கு. எவ்வளோன்னு நான் சொல்லிட்டே போக முடியும். ஃபத்வாவை கையில வச்சுக்கிட்டே நீங்க உட்காந்துருக்கீங்க. அப்படி இருக்கும் போது எனக்கு தாருல் உலூம் வெப்சைட்ல இருந்து இந்த ஃபத்வாஸ் தான் கிடைச்சது. எல்லா ஃபத்வாஸ்க்கும் பெண்களுக்கு மட்டும்தான். இல்ல இல்ல இல்ல, நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி தேடி எடுத்திருக்கீங்க. மக்கள்ல இருந்து யாரோ கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க. கேட்கறதா இருந்தா கேட்கலாம். சொர்க்கத்துக்கு போனா அழகான கன்னி பெண்கள் கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா இல்ல வெறும் வாய்ப்பேச்சு தானா? ஒரு விஷயம் பாருங்க, ஒரு சமூகத்துல சிஸ்டமை டெவலப் பண்றோம்னா அதுல 2 விஷயங்கள் இருக்கும். பனிஷ்மெண்ட்டும் இருக்கும், ரிவார்டும் இருக்கும். ஸோ கண்டிப்பா ரிவார்டுங்கிறது இருக்கும். அதை இன்னும் ஓவர் எம்பசைஸ் பண்றாங்க. அதுல இருக்கிறத இன்னும் டபுள் ஆக்கி அவங்க பேசுறாங்க. சாரும் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை தேடி அவர் கேட்டிருக்காரு. நம்ம ரஜித் சார் அதுவும் இதே மாதிரி தான். அது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அதோட ப்ரொபகண்டாவை அவங்க ப்ரமோட் பண்றாங்க. அதை தவிர தண்டனைகளும் நிறைய இருக்கு. ஒவ்வொரு மதத்திலையும், இது இஸ்லாம் பத்தி கிடையாது, ஒவ்வொரு மதத்திலையும் தண்டனைகளும் இருக்கு, ரிவார்டும் இருக்கு. ஒரு பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் ஒரு மதகுரு கிட்ட கேட்டிருக்காரு, என் ஹஸ்பண்டுக்கு சொர்க்கத்துக்கு போனா அழகான பெண்கள் கிடைப்பாங்க, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, நான் உங்ககிட்டயும் ஒன்னு கேட்டுக்கிறேன். நீங்க பாகிஸ்தானோட பேரே எடுக்காதீங்க. ஆனா நீங்க சொல்ல போனா இவங்களோட கேள்வியை ரிலேட் பண்ணி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆண்களுக்கு ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி நல்ல விஷயங்களுக்காக கண்டிப்பா கிடைக்கும். கெட்டது பண்றதுனால ஆண்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கும் கண்டிப்பா இருக்கு. ரிவார்டும் இருக்கு, பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. பெண்களுக்கு ஒரு மாதிரி, ஆண்களுக்கு ஒரு மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு அந்த மௌலானா சார் என்ன சொல்லிருக்காருன்னா, உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டே கிடைப்பாருன்னு சொல்லிருக்காரு. அதுக்கு அவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் அவரை அக்செப்ட் பண்ணாமலே இருந்திருப்பனே. ஒருவேளை நான் பெண்ணா இருந்திருந்தேன்னா நான் என் ஹஸ்பண்டை சூஸ் பண்ணாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பும் கிடைக்கும். வெல் எஜுகேட்டட் முஸ்லீம் குடும்பத்திலேயும் நிறைய திறமையான பசங்க இருக்காங்க. எத்தனை பசங்க இருக்கலாங்கிறத யாரு முடிவு பண்றாங்க? கடவுளா இல்ல ஃபேமிலியா? என்ன கேட்டாரு? அவரோட கேள்வி என்னன்னா, முஸ்லீம் ஃபேமிலிஸ்ல நிறைய பசங்க இருப்பாங்கங்கிற எண்ணம் இருக்கு. சோ எத்தனை பசங்க இருக்கணுங்கிறத அந்த பேரண்ட்ஸ் டிசைட் பண்றாங்களா இல்ல கடவுளா? இந்த கேள்வியே தப்பு. ஏன்னா முஸ்லீம் கண்ட்ரியில நிறைய குழந்தைங்க இருக்காங்கன்னு நீங்க கேள்வி கேக்குறீங்க. நீங்க பேசுறது டேட்டாக்கு எதிரானது. இன்னைக்கு டேட்ல இருக்கிற டேட்டாவை எடுத்து பாருங்க. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, படிக்காத குடும்பங்கள், அதோட ஏழை வீடுகள்ல பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஹிந்துஸும் இருக்காங்க, முஸ்லீமும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான கல்வி கிடைச்சதுன்னா அப்புறம் அவங்களுக்கு சரியான எண்ணிக்கையில பசங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு சரியான எஜுகேஷனும் கிடைச்சிருக்கும், நம்ம நாடும் நல்லபடியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். 4 கல்யாணம் பண்றவங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்குமா இல்ல ஒரு கல்யாணம் பண்றவங்களுக்கு? 4 கல்யாணம் பண்றவங்களுக்கு. இதுக்கான டேட்டாவும் இருக்கு. இதுக்கான டேட்டாவும் இருக்கு சார். அதாவது இன்னைக்கு உலகம் எவ்வளவோ டெவலப் ஆயிருச்சு. எல்லாமே நமக்கு ரிசர்ச் பேஸ்டா தான் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் பேஸ்டாவே இருக்கக்கூடாது. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க எல்லா சென்சஸையும் எடுத்து பாருங்களேன். கல்யாணங்கள் அதிகமா யார் பண்ணிட்டு இருக்காங்க? யாரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்காங்க? நீங்களே பாருங்க. இதுல எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அதிகமா இருக்காங்க? இது முஸ்லீம் ஹிந்துவோட பிரச்சனையே கிடையாது. பாப்புலேஷன் பிரச்சனையும் நம்ம நாட்டுல ஹிந்து முஸ்லீமோட பிரச்சனை கிடையாது. வேற எந்த மதத்திலையும் ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்றது கிடையாது. எந்த மதத்திலையும் ஒரு கல்யாணத்துக்கு மேல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற அனுமதியே இல்ல. ஆமா, இல்லதான். இந்தியால யாரு அதிகமா இருக்காங்க? நீங்களே பாருங்களேன், சொல்லுங்க.
நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அனுமதி இல்லைனாலும் இது எல்லாத்தையும் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அதான் நடக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மக்கள் இதை ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. எனக்கு எப்பயுமே இப்படிதான் நடக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆயிருச்சு. என்னோட ஒரு விஷயத்த மக்கள் ஒத்துக்கிட்டாலே பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு டாபிக் பத்தி இப்பெல்லாம் அதிகமா பேசுறாங்க. அதுவும் 100 வருஷ பழமையான சட்டம். அதுதான் வக்ஃப் லா. வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் எல்லாமே ரொம்ப அவுடேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி இத அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க இது 100 வருஷம் பழைய சட்டம்னு சொல்றதே ரொம்ப தப்புதான். இந்த சட்டம் ரீசெண்டா தான் அமெண்ட் ஆச்சு. 95 அப்பதான் ஆச்சு. அப்பதான் கொண்டு வந்தாங்க. முதல் விஷயம் இது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது அவுகாஃப்னா என்ன, இதை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முக்கியமா இதை இந்தியால தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு வழக்கம் இருக்கு, எல்லா மதத்திலையும். அவங்க எல்லாம் ஏழைகளுக்கு தானம் பண்றாங்க. சில பேரு பல விஷயங்களை தானம் பண்ணியிருக்காங்க. தானம் பண்ண பொருள்களை அதையெல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக சிஸ்டம் தேவைப்படுதுன்னு தோணுச்சு பிரிட்டிஷ்காரங்க இருந்த காலத்துல. அப்ப அவங்க ஒரு ஆக்ட் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 53, 54ல அது அமெண்ட்மெண்ட் ஆச்சு. பொதுவான அமெண்ட்மெண்ட்டை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 95ல நடந்துச்சு. 2013லயும் அந்த மாற்றங்கள் நடந்துச்சு. தேவைப்படும் போதெல்லாம் இதை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ புது அமெண்ட்மெண்டோட சிஸ்டத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது அதுக்கான சில தேவைகள் இருந்தது. இங்க எந்த தேவைகளுக்காக இங்க வந்தாங்களோ அதை பெட்டர் பண்றதுக்கு பதிலா திரும்பவும் பின்னோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ இதுல 2-3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வக்ஃப் கிட்ட நாடு முழுக்க 9 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. அவங்க 3வது இடத்துல இருக்காங்க. அதாவது ரயில்வேஸ் டிஃபென்ஸ் அப்புறம் அதிகமான நிலம் வச்சிருக்கிறது. அதாவது 2 ஸ்டேட் தான் மெயின். தமிழ்நாடு, அதோட தெலுங்கானா ஆர் ஆந்திரா. 2 ஸ்டேட்ல இதை விட கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கரை விட அதிகமான நிலம் 2-3 ஹிந்து இண்டாமெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. இன்னும் நான் இந்தியாவை பத்தி எதுவுமே முழுசா பேசல. இது இந்தியா முழுக்கவே இருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி 7,40,000 7,60,000 ஏக்கர்னு சொல்றீங்க இல்லையா? அப்புறம் இதுல என்ன பிரச்சனைன்னா, சிலர் இதை ஆக்கிரமிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதுல டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு, பிரைவேட்டும் இருக்கு, முஸ்லீம்ஸும் இருக்காங்க. இத மாத்தி இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணிருக்கணும்? ஆக்கிரமிச்சவங்கள தடுத்து நிறுத்தி இருக்கணும். இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பதிலா இன்னும் மோசமாக்கிக்கிட்டே போறாங்க. ஆக்கிரமிப்பை காலி பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனா உங்க சித்தப்பா ஹர்ஷத் மதனி சார் அவர் என்ன சொல்றாருன்னா, பெங்களூரோட ஏர்போர்ட் கட்டப்பட்டது அது வக்ஃப் போர்டு நிலங்கிறாரு. அவர் சொன்னாருன்னா அவர் இத பத்தி ரிசர்ச் பண்ணிருப்பாரு. நான் இத பத்தி எந்த ரிசர்ச்சுமே பண்ணல. நாம மத்தவங்க சொல்றத பேசக்கூடாது. நாம அந்த ப்ராஜெக்ட பத்தி பேசுவோம். இது ஒரு ப்ராஜெக்ட். நீங்க சொல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டுல ஒரு நிலைமைய உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த நிலைமைய பார்க்கும்பொழுது ஏன்னு தெரியல, ஒருவேளை நான் தப்பா சொன்னா என்ன நீங்க கரெக்ட் பண்ணுங்க. அத பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, அதாவது வக்ஃப் வக்ஃப் போர்ட் இந்தியாவோடது கிடையாது, ஏதோ பக்கத்து எதிரி நாட்டோட இது மாதிரி பண்றாங்க. முதல் விஷயம், வக்ஃப் போர்டு எப்படி கிரியேட் ஆகுது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வக்ஃப் போர்டு இந்தியாவோட முஸ்லிம்ஸ் தான் உருவாக்குனாங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வக்ஃப் போர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் உருவாக்கணும். சென்ட்ரல் வக்ஸ் உருவாக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் தான் உருவாக்குவாரு. நான் சொல்றது சரிதானே? முதல்ல நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். இதை நீங்க SGPC மாதிரியே பண்ணிருங்களேன். ஸ்ரூமணி குருத்வாரா அரவிந்தர் கமிட்டி மாதிரி இன்சிடென்ட் தான் இதுவும் அதே மாதிரி தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் அப்படி நடக்கிறதே இல்ல. அவங்களுக்கு பிடிச்சவங்கள உட்கார வச்சுக்கிறாங்க. சரியா? செலக்ஷன் பண்றாங்க. சின்ன சின்ன பார்ட்ஸ்ல அங்க எலெக்ஷன் நடத்துறாங்க. அப்புறம் அவங்கல இருந்து ஒரு முகவலி வராரு, ஒவ்வொரு ஏரியால இருந்து வருவாங்க. சோ இது ஒரு பெரிய டிபேட். இத இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா நீங்க இதை இன்னும் மோசமாக்கிக்கிட்டே இருக்கீங்க. உலேமா என்ன இம்ப்ரெஷன் கொடுக்கறாங்கன்னா, இந்த எல்லா நிலங்கள் மேலையும் கிட்டத்தட்ட வேற ஒருத்தரோட
ஆக்கிரமிப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்பை முடிக்கணும் இல்லையா? அதையெல்லாம் முடிக்கணும்னா இன்னும் அந்த ப்ராசஸ ஸ்ட்ராங் ஆக்கணும். நீங்க இன்னும் அதை ஈஸி ஆக்குறீங்க. ஆக்கிரமிக்கிறவன் அதை ஆக்கிரமிக்கட்டும்னு விடுறீங்க. ஆக்கிரமிக்கிறவங்க 2005 வந்ததுதான் நான் படிச்சேன். தாஜ்மஹாலும் வக்ஃப் போர்டு நிலம்னு தான் சொல்றாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சார், நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க. அதாவது தாஜ்மஹால் ஒருவேளை வக்ஃபோர்டு நிலம்னா வக்ஃபோர்டு நிலம் ஏஎஸ்ஐ கண்ட்ரோல்லையும் தான் இருக்கு. 2 பேரோட ஆதிக்கம் இருக்கிற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இங்க இருக்கு. ஒருவேளை நாம அதை வக்ஃபோர்டோட நிலம்னே வச்சுக்கலாம். அது எங்க போகுது? இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? கொஞ்சம் ஓப்பன் மைண்டடோட நீங்க யோசிங்க. இந்த நிலம் எங்க போயிட போகுது? யார்கிட்ட போகுது? அது ஒன்னும் சைனாக்கு போறது இல்லையே. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன நாட்டோட பேரை நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ சைனாக்கு போகுமா இல்ல நேபாளுக்கு போகுமா? எங்கேயும் போறது இல்ல. இந்தியாவோட நிலம் இந்தியால தான் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க எங்களை பத்தி இப்போ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான என்விரான்மெண்ட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது நாங்க மனுஷங்களே இல்ல, எங்க இருந்தோ இறங்கி வந்திருக்கோம். வேற உலகத்தோட ஏலியன் மாதிரி பாக்குறாங்க. முஸ்லிம்ஸ், இந்தியன் முஸ்லிம்ஸ சொல்றேன். நாங்க எங்க இருக்கணும்ன்றதுக்கு எங்களுக்கு ஆப்ஷன் கிடைச்சது. நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்றேன். எங்க கிட்ட சாய்ஸ் இருந்தது. நாங்க தான் சூஸ் பண்ணோம். நாங்க இந்தியாவை தான் சூஸ் பண்ணோம். அதுவும் யோசிச்சு தான் பண்ணியிருக்கோம். நான் இப்போ ஒரு விஷயம்தான் சொல்லுவேன். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு இருக்கிறதுக்கு இந்தியா விட உலகத்துல வேற எந்த நல்ல இடமும் இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு கஷ்டமான நிலைமையில நாங்க நின்னுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இத சொல்லலாமா இல்லையா? இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா? கான்ஃபிடென்ஸா இத சொல்லலாமா அப்படிங்கறத யோசிக்க வேண்டியதா இருக்கு. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து எங்களை எடுக்கிறது உங்க வேலையா? இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு இடத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு ஊர் இருக்கு, 1500 வருஷம் பழமையான ஊர். அங்க ஒரு முஸ்லீம் கூட கிடையாது, எல்லாரும் ஹிந்துஸ் தான். அங்க ஒரு கோவில் இருக்கு. அதை என்னன்னு சொல்றாங்கன்னா, இது வக்ஃப் போர்டோட நிலம்னு சொல்றாங்க. ஒருவேளை நான் உங்களோட இந்த ஸ்டுடியோவை வக்ஃப் போர்டு நிலம்னு சொன்னா என்னால இதை சொல்ல முடியுமா? இப்போ யாராவது ஒத்துக்குவாங்களா? இதுக்கான எந்த சிஸ்டமும் இருக்கா இங்க? இப்ப நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாமே ட்ரிபுனல், எஸ்பெஷலி ட்ரிபுனல் மேலதான் எல்லா பிரச்சனையும். ட்ரிபுனல் தான் ப்ராப்ளமே இங்க. ட்ரிபுனலை யார் உருவாக்குறது? நார்மல் கோர்ட் தான். ஒரு நார்மல் கோர்ட்டை ஸ்பெஷல் ஆக்ட் மூலியமா இது ஒரு வக்ஃப் போர்டு ட்ரிபுனல் அப்படின்னு ட்ரிபுனல் தான் டிக்ளேர் பண்ணுது. அந்த ட்ரிபுனல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கற ஆளுங்க அங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறது நான் கிடையாது. இல்லனா நீங்களும் அங்க இருக்க போறது கிடையாது. உங்க முஸ்லிம்ஸ்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. வக்ஃப் போர்டுக்கான அர்த்தம் முஸ்லீம் இதெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு அர்த்தமே கிடையாது. ஒருவேளை இந்த மாதிரி தப்பான இன்சிடென்ட் நடக்குதுன்னா அவங்க சொல்றதால மட்டும் சொந்தமாயிருமா என்ன? இதுக்குன்னு ஒரு ப்ராசஸே இருக்கு. வக்ஃப் பத்தி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. வக்ஃப் போர்டு எங்க கட்சிஃப போடுதோ அது அவங்க இடமா. நீங்களே சொல்லுங்க. நாம இதுக்குன்னு ஒரு தனியா டிபேட்டே வச்சுக்கலாம் சார். நான் அதுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வரேங்க. வக்ஃப் எத்தனை இடத்துல இருந்திருக்காங்க, அப்புறம் எப்படி எல்லாம் இருந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். இந்த ட்ரிபுனல் இருக்கு இல்லையா, இந்த ட்ரிபுனல்லே பாத்தீங்கன்னா நிறைய விதமான ட்ரிபுனல் இருக்கு. ஸ்பெஷல் ஆக்ட்ஸ்க்கு நிறையவே இருக்கு. அவுகாஃப்க்கு மட்டும் இல்ல, நிறைய விஷயங்களுக்கு இருக்கு. இன்கம் டாக்ஸ் அது இதுன்னு இருக்கு. அதுக்குன்னு இது மெயின் விஷயங்கள்ல இருந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ இந்த பிரச்சனை பார்லிமெண்ட்ல இருக்கு, ஜேபிசில இருக்கு. ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட் அண்ட் ஜேபிசி கிட்ட இருக்கு. அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா பப்ளிக்கோடது. பப்ளிக் டிஸ்க்ளோஸ் என்னன்னா, இப்போ இவங்களை எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா நிலங்களும் எங்கேயோ போயிட்டு இருக்கு, வக்ஃப் போர்டு எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறாங்க. வக்ஃப் போர்டு ஃபுல்லாவே ஒரு சிஸ்டமா. பப்ளிக் நிலமும் எங்கேயோ போதும்லாம் சொல்ல வரல. நான் உங்களுக்கு லேட்டஸ்டா நடந்ததை சொல்றேன். ஷிம்லா, அங்க ஹிந்துஸ் முஸ்லிம்க்கு எப்பவும் சண்டையோ மோதலோ நடந்ததே இல்ல. ஒருத்தர் அங்க ஒரு இடத்துல மசூதிய கட்டினாரு. இப்போ அதை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க, நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியிலேருந்து இங்க ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க, அவங்க எங்களோட மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க, அதனால கஷ்டமா இருக்கு. பாருங்க, பர்டிகுலர்லி ஷிம்லாவை பத்தி அப்படி பர்டிகுலரா பேச வேண்டாம், ஏன்னா ஃபுல்லா அதுலயே ஃபோக்கஸ் ஆயிரும். நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தப்புகள் நடக்குதோ அதெல்லாம் சரி பண்ணணும். எல்லா சிஸ்டங்கள்லயும், எல்லா இடங்கள்லயும், ஒவ்வொரு சட்டத்திலையும், ஒவ்வொரு ஆக்ட்லயும் அதுக்கான அமெண்ட்மெண்ட் தேவை. ஆனா அந்த கன்சர்ன் இந்த சொசைட்டியோட பாகமா இருக்காங்க.
அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்ல அதை நாம சரி பண்ணணும். புரியுதா? இத பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது நீங்க ஸ்பெசிபிக் சிம்லாவை பத்தி பேசினதுனால சொல்றேன். நான் சிம்லாவை பத்தி சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். உங்ககிட்ட 2 விஷயம் சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னா இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுல 2 வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னு பர்மிஷன் வாங்குறாங்க ஆனா பெருசாக்கிக்கிட்டாங்க. அதுக்கும் சிஸ்டத்துல இடம் இருக்கு. அந்த பாகத்தை உடைப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு டேமேஜ்னு சொல்லி இல்ல ஃபைன் ஏதாவது போட்டு அதை ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு நார்மல் சிஸ்டம் பண்ற மாதிரி. அந்த சிஸ்டம்லயும் ஒவ்வொரு விஷயமும் அது இண்டிவிஜுவலா இருக்கட்டும் இல்லைன்னா சொசைட்டியோடதாவும் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சட்டம் ஒரு சிஸ்டம்னு இருக்கு. அது மேலதான் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கணும். இது எல்லாருக்குமே ஈக்குவல் தான். இப்ப அடுத்து அங்க இருக்கிறவங்க சொல்றது, அதாவது அவங்க மார்க்கெட்டை ஆக்கிரமிச்சதா சொல்றாங்க. அதாவது ரோஹிங்கியாஸ். சோ எனக்கு இப்ப ரோஹிங்கியாஸ் யாருன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. ஒருவேளை என்கிட்ட இருந்தா நானும் ரோஹிங்கியா ஆயிருவேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீங்க முதல்ல ஒரு சிஸ்டமுக்குள்ள போங்க. நீங்களே பாருங்க, அதுல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ்கள் இருக்கு. சொல்ல போனா எல்லாமே இருக்கு. ஒருவேளை யாராவது ஒருத்தர் டெல்லியை சார்ந்தவர், இப்ப நீங்களே பாத்தீங்க எத்தனை இடங்கள்ல எத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஜம்மோலிலையும் நடந்துகிட்டு இருந்தது. 50 வருஷமா அங்க ஒருத்தர் இருக்காரு. அவரு ஓட வேண்டிய கட்டாயம் ஆயிருச்சு. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. ஒருத்தர் தப்பு பண்ணா அந்த முழு கம்யூனிட்டிக்கும் அந்த தண்டனையை கொடுக்குறீங்க. அதோட மெஜாரிட்டோரியன் எண்ணத்தோட இது நம்மளோட நாட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒரு எண்ணம் இருக்கு, அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது என்னன்னா, இந்த மாதிரி உத்தராகண்ட்ல நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஹிமாச்சல் பத்தி நாம பேசணும். குஜராத்லயும் இப்படிப்பட்ட இடங்கள் இருக்கு. இங்கெல்லாம் என்ன இம்ப்ரெஷன்னா, முஸ்லிம்ஸ் வேற நாட்டிலேருந்து இங்க வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க. இதுல பங்களாதேஷி முஸ்லிம்ஸ் இருக்காங்க, ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இருக்காங்க. இவங்களால டெமோகிராஃபி எல்லாமே மாறுது. இப்போ செமோலி விஷயமே எடுத்துக்கங்க. அங்க எத்தனை ஃபேமிலி இருந்தாங்க நீங்களே பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன இடத்துல அங்க பாத்தீங்கன்னா அங்க எத்தனை ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னு பாருங்க. எத்தனை பிசினஸ் இருக்கு நீங்களே சர்வே எடுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கே தெரிய வரும் டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க, அதுல இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதுல பழைய ஆளுங்க எத்தனை பேர், புதுசா யார் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒருத்தர் பிசினஸ் பண்றதுக்காக வந்து சேர்ந்திருக்காருன்னா, சோ அவர் எங்க இருந்து வந்திருக்காரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன? சோ இந்த மாதிரி ஈஸியா எல்லாம் பண்ணிட முடியாது. இதுக்கான ஸ்டேட் ஏஜென்சி இருக்கு, அதுக்கான சிஸ்டமும் இருக்கு. நம்ம மக்கள் நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாங்க. இதனால லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமாயிடுச்சு. அவங்க எண்ணிக்கை அதிகமானதுனால பிரச்சனைகளும் அதிகமாயிடுச்சு. நான் ரீசெண்டா டிவியில ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க சேனல்ல தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அங்க இருந்த லோக்கல் ஆள் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க, இந்த 2 வருஷத்துல எத்தனை கேசஸ் ஆச்சுங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க கோவத்துல இருக்கீங்க, சண்டை போடணும்னு நினைப்புல இருக்கீங்க. ஏதாவது நடந்துதான் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, இந்த 2 வருஷத்துல எவ்வளவு இன்சிடென்ட் நடந்திருக்கும். இதெல்லாம் வச்சு உண்மையை வச்சு எவிடன்ஸோட சொல்லணும். ரியாலிட்டி வேற, பெர்செப்ஷன் வேற. இதுல என்ன கஷ்டம்னா, பெர்செப்ஷன் அந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க. எங்களை கன்சல்டேஷன் பண்ணலன்னு நீங்க ஒரு பெர்செப்ஷன்ல இருக்கீங்களா? இல்ல, இது எங்களோட பெர்செப்ஷன் கிடையாது. இதுதான் ரியாலிட்டி சார். யார் கூட கன்சல்டேஷன் பண்றாங்க சொல்லுங்க. பார்லிமெண்ட்ல கிரண் ரிஜிஜு இருக்காரு. அவர் பில் பாஸ் பண்ணும்போது அவர் சொல்றத கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இதோட பேசிஸ் உண்மையான கம்யூனிட்டி ரிப்போர்ட், இதோட பேசிஸ் ஜேபிசியோட கடந்த ரிப்போர்ட். நாங்க லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட இருந்து டெல்லியில, பட்னால, பெங்கால இருக்கிறவங்களோட கன்சல்டேஷன் பண்ணோம், கான்டாக்ட் பண்ணோம். அவங்க தான் சொல்றாங்க இல்லையா, இது அவங்களோட கிளைம். எங்களோட கிளைம் என்னன்னா, இந்த கன்சல்டேஷன் நடக்கவே இல்லை. எல்லாருக்கும் கன்சல்டேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அது எல்லாமே ஓபன் ப்ராசஸ் தான். ஓபன் ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்னு அவங்களே போய் கேளுங்க, அவங்க தெளிவா சொல்லுவாங்க சார். அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். நிஜமா கன்சல்டேஷன் பண்ணா மாற்றம் ஏற்படும். அதுக்குன்னு சரியான காரணங்கள் இருந்தா அது கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது. எஸ்பிஜிசி மாதிரி தான் இதையும் கௌரவிக்கணும்னு எனக்கு தோணுது. வக்ஃபோர்டோட ஃபார்மேஷனும் எஸ்ஜிபிசி மாதிரி தான் இருக்கணும். இந்த எல்லா சஜஷனும் பார்லிமெண்டரி ஜேபிசி கிட்ட நாங்க அனுப்பிக்கிட்டே இருக்கோம். அவங்க தான் என்னை அக்செப்ட் பண்ணணும். அதோட சேர்த்து போராட்டங்களையும் ஆரம்பிக்கிறீங்க. தேவைப்பட்டதுன்னா ரோட்ல நின்னு கத்தி தான் ஆகணும். டெமோக்ரஸி இல்லையா, அதெல்லாம் நடந்துதான் ஆகணும். இங்க டெமோக்ராட்டிக்கா நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். கண்டிப்பா எல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா நாங்க கண்டிப்பா பண்ணியே தீருவோம். அதானே நமக்கு தேவை.